2026ஓட பிக் எக்ஸ்பெக்டேஷனில் உள்ள படத்தையும் ஸ்பெஷல் ஒன்றையும் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் ஒரு ரோஸ் போட்டு ஒரு டேட் 300 to 300 அவரை ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 2026 எதிர்பார்ப்புகளுடன் இருக்கக்கூடிய டாப் 10 நடிகர்களோட திரைப்படங்கள் என்னன்றத வாங்க பார்க்கலாம். 10வது பிளேஸ்ல இருக்க ஜெயம் ரவி அவர்களுக்கு ப்ரோ கோட் அண்ட் கராத்தே பாபு திரைப்படம். நைஸ் ட்ரை. 9வது பிளேஸ்ல இருக்க விஜய் சேதுபதிக்கு மிஸ்கின் இயக்கி வரும் ட்ரெயின் திரைப்படம். 8வது பிளேஸ்ல இருக்க விஷால் அவர்களுக்கு மகுடம் திரைப்படம். 7வது பிளேஸ்ல இருக்க சிம்பு அவர்களுக்கு அரசன் திரைப்படம். 6வது பிளேஸ்ல இருக்க விக்ரம் அவர்களுக்கு பல வருஷமா போராடி வரும் துருவ நட்சத்திரம் திரைப்படம். 5வது பிளேஸ்ல இருக்க தனுஷ் அவர்களுக்கு பல திரைப்படங்கள் களமிறங்கினாலும் வட சென்னை 2க்கு தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. 4வது பிளேஸ்ல இருக்க சூர்யா அவர்களுக்கு கருப்பு திரைப்படம். 3வது பிளேஸ்ல நம்ம தல அஜித் அவர்களுக்கு தூத்துக்குடி ஹார்பரை மையமாக வைத்து நம்ம ஆதி ரவிச்சந்திரன் இயக்கம் AK64 திரைப்படம். 2வது பிளேஸ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜெயிலர் 2 திரைப்படம். 1st பிளேஸ்ல தளபதி விஜய் அவர்களுக்கு கடைசி படம்ன்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் தரமான சம்பவத்தை பண்ண ஜனநாயகன் காத்துட்டு இருக்குங்க. சோ இந்த வீடியோக்கு கீழே நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அணையாமல் எரிகின்ற காட்டு மரம் சேரி எல்லா ஊருக்குள்ள பறக்க வேணும் பிறக்குள்ள பந்தம் எடுத்து தீண்டாமை கொழுத்து இதுதான் என் கருத்து. இருப்பிட்டாவும் உழவனுக்கும் கிடைக்கணும். அவன் அனுபவிச்ச மிச்சம் தான் ஆண்டவனுக்கு படைக்கணும். ஆலமர பள்ளிக்கூட்டம் ஆக்ஸ்போர்டா மாறன நீ தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும். யாரு ஆண்டவன் தான் என்ன பார்த்து என்ன வேணும் என்று கேட்டா அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்ப சாமி. சாதி இல்லை என்பவனே நல்ல சாமி. காக்கைக்கெல்லாம்